தவறான வழிகளில் சம்பாதித்த கருப்பு பணத்தை சிக்கலின்றி மாற்றி புழக்கத்தில் விடுவது தொடர்பாக நாட்டின் முன்னணி தனியார் வங்கிகளில் சில உதவி செய்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை கோப்ரா போஸ்ட் என்ற இணையதள பத்திரிகை ரகசிய புலனாய்வு செய்தி மூலம் வெளிக்கொண்டு வந்துள்ளது. இது தொடர்பாக ANI செய்தி நிறுவனமும் செய்தி வெளியிட்டுள்ளது. தனியார் வங்கிகள் மீது கூறப்படும் புகார் குறித்தும் இந்த புலனாய்வு நடவடிக்கைகள் பற்றியும் கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது டெல்லி செய்தியாளர் கணபதி. கருப்பு பணம் வங்கி கணக்குகளுக்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு, வருமான வரித்துறை, ரிசர்வ் வங்கி ஆகியவை கடுமையான விதிமுறைகளை வங்கிகளுக்கு கொடுத்திருக்கின்றன. இதில் மிகவும் முக்கியமானது நோ யுவர் கஸ்டமர் என்று சொல்லப்படும் விதிமுறை. அதாவது ஒரு வாடிக்கையாளர் வங்கியிலே கணக்கை தொடங்கும் போதே அவருடைய விலாசம் என்ன, அவர் என்ன தொழில் செய்கிறார், அவருடைய பேன் நம்பர் என்ன போன்ற பல்வேறு விஷயங்களை பதிவு செய்ய வேண்டும். அவரது புகைப்படத்தையும் பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் கணக்கு துவக்கப்பட வேண்டும். அதே போல வங்கி கணக்கிலே பெரிய அளவிலே ரொக்க பணம் போடப்பட்டால் அதற்காக 50,000 ரூபாய்க்கு மேலே எப்போதெல்லாம் போகிறதோ அப்போதெல்லாம் பேன் நம்பர் என்று சொல்லப்படும் பர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பரை கொடுக்க வேண்டும். அதையும் பதிவு செய்ய வேண்டும். இதெல்லாம் கருப்பு பணத்தை தடுப்பதற்கான பல்வேறு வழிகள். ஆனால் HDFC, ICICI, ஆக்சிஸ் பேங்க் ஆகிய தனியாரை சேர்ந்த 3 பெரிய நிறுவனங்கள் இந்த மாதிரியான விதிமுறைகளை எல்லாம் மீறுவதாகவும் அவர்களே வாடிக்கையாளர்களுக்கு கருப்பு பணத்தை எப்படி வெள்ளையாக்குவது என்பதற்கான வழிகளை சொல்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கோப்ரா போஸ்டின் குற்றச்சாட்டு என்னவென்றால், இவர்களெல்லாம் ரொக்க பணத்தை வங்கி கணக்கிலே கொண்டு வந்து பல்வேறு வழிகளிலே முதலீடு செய்கிறார்கள். பிறகு அந்த பணம் வெள்ளை பணமாக வாடிக்கையாளர்களுக்கு கிடைப்பதற்காக உதவி செய்கிறார்கள். இதற்காக அவர்கள் கமிஷனை பெற்றுக்கொள்கிறார்கள். இதை தவிர தங்களுடைய வியாபாரம் பெறுவதற்காகவும் லாப நோக்கத்துக்காகவும் இந்த மாதிரி செயல்களிலே ஈடுபடுகிறார்கள். வாடிக்கையாளர்களுக்கு ரொக்க பணத்தை ஒளித்து வைப்பதற்காக லாக்கர்களை கொடுக்கிறார்கள். மற்ற வாடிக்கையாளர்கள் இல்லாத நேரத்திலே ரொக்க பணத்தை வைப்பதற்கும் எடுப்பதற்கும் உதவி செய்கிறார்கள். இதை தவிர பணத்தை இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்காகவும் மீண்டும் அங்கிருந்து கொண்டு வருவதற்காகவும் ஹவாலா மூலமாகவும் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். இதெல்லாம் சட்டவிரோதமான நடவடிக்கைகள். இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபடவே கூடாது என்று அரசு சொல்லி இருந்தும் இந்த வங்கிகளை சேர்ந்தவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று கோப்ரா போஸ்ட் குற்றம் சாட்டியிருக்கிறது. கோப்ரா போஸ்டின் நிருபர் தன்னுடைய பெயர் ராஜீவ் சர்மா என்றும் தான் ஒரு அரசியல் தலைவரின் பணத்தை வைத்திருப்பதாகவும் இந்த ரொக்க பணத்தை, கருப்பு பணத்தை வங்கிகளை செலுத்துவதற்கான வழிமுறைகள் வேண்டும் என்று போய் இந்த வங்கிகள் எல்லாம் கேட்டபோது அவர்கள் எல்லாமே இதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்ததாகவும் ஒருவர் கூட மறுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறது. சம்பந்தப்பட்ட வங்கிகள் என்ன பதில் சொல்கின்றனவோ அதை பொறுத்து அவர்கள் மீது இருக்கும் குற்றம் நிரூபிக்கப்படுகிறதா இல்லையா என்பதை முடிவு செய்த பிறகு ரிசர்வ் வங்கி, வருமான வரித்துறை மற்றும் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து.